हाय फ्रेंड्स इनकी और सिंपलाன ஒரு தோசை இட்லி பண்ணிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. பாருங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டுட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்திருக்கேங்க. பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ் தான் இது. தெரியாதவங்க பார்த்துப்பாங்க. தெரியாதவங்க சிம்பிளா இருக்குங்க. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். தக்காளி அரைச்சு போடுறதோட இப்படி கட் பண்ணி போடுறப்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டிருக்கோம். நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திருக்கேங்க. கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் அது வதங்கிட்டுங்க. பாருங்க முக்காலுக்கு மேலே நல்லா இப்போ வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டேன் நான். இப்போ நல்லா கொஞ்சம் மண்டி வதங்குறது பாருங்க. இன்னும் நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் தண்ணி விடாமல் கூட இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து தக்காளி பெருசாக இருக்காதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆற வச்சு நீங்கள் மிக்சியில் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு கலக்கி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசைக்கு நல்லா இருக்கும். இப்படி தான் இருக்கணும். இது அரைக்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.